திருச்சி புதுக்கோட்டை எஸ்பிக்களுக்கு சமூக வலைதளத்தின் மூலம் கொலை மிரட்டல் விடுத்த விருதுநகரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கண்ணன், திருப்பதி ஆகியோரை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்திருந்தார்கள். சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டவர்களுக்கு தூண்டுதலாக இருந்ததாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் மற்றும் பதிவிட்ட 17 பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். எஸ்பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது சீமான் உள்ளிட்ட 11 பேர் மீது திருச்சி தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதும், வழக்கும் பின்னணியும் திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருக்கும் வருண்குமார், அவரின் மனைவி புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா ஆகியோருக்கு சமூக வலைதளம் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்ததாக நேற்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கண்ணன், திருப்பதி ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்டோரின் தூண்டுதலின் பேரிலேயே எஸ்பி வருண்குமார் மற்றும் அவருடைய மனைவி, குழந்தைகள், குடும்பத்தினருக்கு எதிராக அவதூறு பதிவுகளை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தார்கள். மேலும் வெளிநாடுகளில் உள்ள நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலரை தூண்டிவிட்டு கொலை மிரட்டல் பதிவு போடக்கூடியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் உள்ளிட்ட 17 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் 41 பேருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களையும் விரைவில் போலீசார் கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.